கடந்த வாரம் 16, 17, 18 3 நாட்களில் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் சார்பாக நத்தம் சாலை மதுரை மாவட்டம் செசி என்னும் வளாகத்தில் நடைபெற்றது. அதில் நானும் கலந்து கொண்டேன், அதில் நானும் பங்கு பெற்றேன். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போ இந்த பதிவு எதுக்குனாக்கா, 3 நாள் நடைபெற்ற பயிற்சியில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். நிறைய நிதானங்கள் என்ன என்பதை புரிந்து கொண்டேன், அறிந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன். இது போன்ற இனிவரும் நாட்களில் என் போன்றவர்களுக்கும் எனக்கு பின்னாடி வரும் சந்ததிகளுக்கும் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை கொண்டு செல்வதற்கான ஒரு உந்துதலாக அமைந்தது. அதில் என்னை தேர்வு செய்த தலைமை கேப்டன் அவர்களுக்கும் தலைமை பயிற்சியாளர் அவர்களுக்கும் மற்ற அணி தலைவர் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் என்பதை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். உங்களில் நான் கலாம் கார்த்திகேயன், சமூக செயற்பாட்டாளர், சிவகங்கை மாவட்டம். நான் ஜாகிர் ஹுசேன், ஆர்டி ஆர்வலர், ராமநாதபுரம் மாவட்டம். கடந்த வாரம் பிப்ரவரி 16, 17, 18 தேதிகளில் மதுரை மாவட்டம் கடவுர் செசி வளாகத்தில் நடைபெற்ற ஆர்டிஐ பயிற்சியாளர்களுக்கான வகுப்பில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்னால் ஊழல் இல்லாத அரசியலையும் ஊழல் இல்லாத அரசாங்கத்தையும் என்னால் உருவாக்க முடியும். அதுக்கான தகுதி இருக்குது. அது இது கற்றுக்கிட்டது இந்த ஆர்டிஐ பயிற்சியில் தான். இந்த ஆர்டிஐ பற்றி என்னோட காலத்துலேயும் எனக்கு அடுத்து வர்ற சந்ததிகளுக்கும் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்க முடியும் என்னால். இதுக்கு காரணம் இந்த ஆர்டிஐ பயிற்சியாளர்களுக்கான 3 நாள் வகுப்பு தான். நன்றி. கந்தசாமி, விருதுநகர் மாவட்டம் பாளையப்பட்டியிலிருந்து கடந்த 16, 17, 18 ஆகிய தேதியில் மதுரை மாவட்டம் நத்தம் செசியில் தகவல் பெறும் உரிமை சட்டம் தலைமை பயிற்சியாளரை உருவாக்க எங்களை தேர்ந்தெடுத்த நல்லோர் உள்ளம் மற்றும் ஹக்கீம் அண்ணனுக்கும் மிக்க நன்றி. எங்களை விதைத்த எங்கள் கேப்டன் மற்றும் துணை கேப்டன், நீங்கள் விதைத்த விதை 45, அடுத்த வருடம் இந்த விதை 4500 விதைகளாக மாறும். மேலும் இந்த பணியை எந்த சுயநலத்திற்காக பயன்படுத்த மாட்டோம், பொதுநலத்திற்காகவே பயன்படுத்துவோம் என்று. அனைவருக்கும் வணக்கம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகாவை சேர்ந்த ஜோதி பிரகாஷ் நான் காரைக்கடி சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்று வருகிறேன். கடந்த வாரம் ஆர்டிஐ பயிற்சி முகாமில் கலந்து கொண்டேன். நத்தத்தில் நடந்ததில் அதன் மூலம் நான் கற்றதை நான் மட்டும் சுயநலத்துக்காக பயன்படுத்தாமல் பொது நலத்துக்காக பயன்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். வணக்கம், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மதுரையில் நடந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் தலைமை பயிற்சிக்கான வகுப்பில் நான் கலந்து கொண்டேன். என்னுடைய பெயர் உலகநாதன், சேலம் மாவட்டம். இந்த பயிற்சி முகாமில் 16, 17, 18 3 நாள்கள் முழுமையாக பயிற்சிகள் நிறைவடைந்தன. இந்த பயிற்சியில் ஒவ்வொரு ஆர்டி ஆர்வலர்களின் அனுபவங்களை பெற்றுக்கொண்டேன். அந்த அனுபவத்தின் மீதான பயணங்கள், அனுபவத்திலிருந்து நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று தெளிவாக கற்றுக்கொண்டோம். அதில் ஹக்கீம் அண்ணன் அவருடைய பேச்சு திறமையாற்றல், கேப்டன் அண்ணன் தியாகராஜனுடைய ஆக்கிரமிப்பு அகற்றுவது, தனி ஒருவன் அந்த 2J ஞானசேகர் அண்ணன், அப்புறம் ஜான் பிரிட்டோ, அப்புறம் அன்னியூர் பானு அவர்கள், இது போன்ற ஏராளமான அனுபவத்திலிருந்து நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம், நேரம் இரண்டும் மிகவும் தேவையான ஒன்று. ஒழுக்கத்தின் மீதான விஷயங்கள் அருமையாகவே இருந்தது. எப்படின்றா, காலையில் ஏந்திரிக்கணும், யோகா செய்யணும், குளிக்கணும், உணவு சார்ந்தணும், அடுத்தது பயிற்சி நடத்தணும், அடுத்து விளையாட்டு, இது போன்ற விஷயங்கள் நம்ம எப்படி ஒரு பள்ளி பருவத்தில் எப்படி நம்ம இருந்தோமோ அதுபோன்று அங்கே பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டன. அதற்காக எல்லோருக்கும் நம்ம நன்றி தெரிவித்தாலும் இந்த ஆர்டி வகுப்புக்கான ஏற்பாடு செய்த அத்தனை சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் நம்ம நன்றி தெரிவித்தாக வேண்டும். இதில் எனக்கு ரொம்ப மிகவும் பிடிச்சது என்ன அப்படின்னா,
அவங்களோட அனுபவத்திலிருந்து நாம் ஒரு அவங்களுடைய அனுபவத்திலிருந்து நாம் எப்படி செயல்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக நான் கற்றுக்கொண்டேன். அதே மாதிரி ஹக்கீமனோட பேச்சு, அந்த பேச்சு திறமை, ஆற்றல், ஐயா அழகுமணியோட உரை, பேராசிரியர் பழனித்துறை ஐயா அவர்களோட உரை எனக்கு மிகவும் கவர்ந்தது. அந்த உரை கேட்கும்போது என்னுடைய அந்த கவனங்கள் எல்லாமே உரையும் மீதே தான் எனக்கு இருந்தது அப்படிங்கிறது இருந்தது. அதே மாதிரி 3 நாள் உணவுகளும் இந்த உடல் உபாதைகள் எதுவுமே வராமல் எல்லோருக்கும் அவ்வளோ சிறப்பாக அமைஞ்சது. அந்த வகுப்பு நடத்துவதற்கு ஏற்பாடு செய்த ஏற்பாட்டுக்கு நன்கொடை வழங்கிய மற்றும் அதை முழுமையாக நடத்தி கொடுத்த என் போன்ற சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் பொதுவாகவே எல்லாத்துக்கும் எனது வணக்கத்தை உங்களிடம் தெரிவிக்கிறேன். நன்றி. வணக்கம். என் பேர் இளங்குவன். மதுரை பழங்கணத்தம் பகுதியிலேருந்து வந்திருந்தேன். 3 நாள் ஆட்டிய பயிற்சி மிக சிறப்பாக நடந்துருந்துச்சு. இந்த பயிற்சியோட முக்கிய குறிக்கோள் என்னென்னா, நம்ம ஆர்டிஐயோட தலைமைத்துவ பயிற்சி முகாம் அப்படின்றது தான், நம்மளோட தலைமைத்துவத்தை ஏற்றுக்கிறணும் அப்படிங்கிறது தான் இந்த பயிற்சியோட முக்கிய குறிக்கோள். இதற்கான வாய்ப்பு கொடுத்த முருகேசன், ஹக்கீம் சாரு, பாலு ஐயா, பழனித்துறை ஐயா மற்றும் மற்ற நண்பர்கள், இந்த ப்ரோக்ராமை சிறப்பாக வழி நடத்திய நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடத்துல ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். நான் ஒரு ஆசிரியராக பணியாற்றிய முறையில் என்னோட ஸ்டைலில் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இயற்பியலில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும், அணுக்கரு பிளவு. ஏன்னா அந்த பயிற்சி நடக்கும்போது எனக்கு இந்த விஷயம் தான் ஞாபகம் வந்துச்சு. அணுக்கரு பிளவுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அணுக்கரு இணைவு, அணுக்கரு பிளவு. அணுக்கரு பிளவு அப்படின்னா, ஒரு நியூட்ரான் மோதிச்சு அப்படின்னா இன்னொரு நியூட்ரான் அப்படியே 2 ஸ்பிளிட் ஆகும். அந்த 2 நியூட்ரான் மறுபடியும் 2 இது போய் மோதுறப்ப இன்னொன்றுல மோதுறப்ப அது மறுபடியும் 2 ஸ்பிளிட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இந்த நம்ம பயிற்சியில் முதல் நியூட்ரான் எது மோதுதோ அடுத்தடுத்து அது கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். அதை ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த மாதிரி தான் நம்ம பயிற்சி முகாமையே நான் பார்த்தேன். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண அந்த நியூட்ரான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹக்கீம் சார். அடுத்து நம்ம இருந்த மீதி நபர்கள் எல்லாம் அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா அதை தான் அவரும் எதிர்பார்க்குறாரு. கண்டிப்பாக அதை நான் நிறைவேற்றுவேன். குறைஞ்சபட்சம் ஒரு 100 மாணவர்களுக்கு அல்லது 100 நபர்களுக்கு இந்த ஆர்டிஐ பற்றின ஒரு விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு முழுசாக இருக்குது. என்னோட சொந்த வாழ்க்கைக்கு நான் ஆர்டிஐ பற்றி பயன்படுத்தணும்னு இல்லையோ, ஆனால் அதை பற்றின ஒரு விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. இந்த வாய்ப்பை அளித்த எனக்கு முருகேசன் மற்றும் ஹக்கீம் சார், பாலு ஐயா, பழனித்துறை ஐயா, இவங்களுக்கு மறுபடியும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். ஐயா பழனித்துறை அவர்களோட ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையிலே அவரோட ஸ்பீச்சில் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அதை திரும்ப திரும்ப கேட்கணுன்ற ஒரு இதில் இருக்கு. அந்த வீடியோ இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கொஞ்சம். அனைவருக்கும் இனிமையான வணக்கம். 16, 17, 18 3 நாள் பயிற்சி வகுப்பு மிக அருமையாக நிறைவடைந்தது. அந்த பயிற்சி வகுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் இயற்கை எழில் சூழ மிக அருமையாக இருந்தது. 20-25 ஆண்டுக்கு முன்பு எப்படி இருந்ததோ அதே போல் இருந்தது அந்த இடம். மிக மிக அருமை. அடுத்து பயிற்சி கொடுத்த விதம், ஒவ்வொரு நபர்களும் அவர்களுடைய அனுபவத்தை மற்றவருக்கு பயிற்சியாக கொடுத்தார். மிக அருமை. ஆர்டிஐ ஜாம்பவான்கள் அனைவரும் நீங்கள் களத்திலே 10 ஆண்டுகள் கற்ற அனுபவங்களை எங்களுக்கு பயிற்சியாக கொடுத்த விதம் மிக அற்புதம். எந்த ஒரு ஜாம்பவானுக்கும் எங்களுக்கு இவ்வளவு தெரியும் என்ற ஒரு மமதையில் இல்லாமல் மிக எளிமையாக பயிற்சியாளரோட சகோதரத்துவத்தோட சொல்லிக் கொடுத்த விதம் மிக அருமை. விளையாட்டு
சூப்பர். விளையாட்டெல்லாம் நம்ம வந்து சாதாரணமாக நினைச்சோம். அதோட கான்செப்ட் மிக மிக அருமையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கை என்பது இருந்தால் கண்டிப்பாக வெற்றி என்பது தங்களுக்குள் இருக்கும் என்பது மிக தெளிவாக எடுத்து உரைத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தனிப்பட்ட முறையில் ஹக்கீம் அண்ணனை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். கண்டிப்பாக அது நிறைவு பெற்றது. அது மட்டும் இல்லாமல் அவர் கையிலாகவே எனக்கு ஒரு பரிசும் கிடைத்தது. அது மிக மகிழ்ச்சியான தருணம். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் குடும்பத்துடனே விருந்தோம்பலும் கிடைத்தது. அவர்கள் குடும்பத்துடனே அவர்கள் பக்கத்தில் அமர்ந்து சாப்பிடக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. இதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாகவும் அமைந்தது அந்த நினைவுகள். சரியான நபர்களை நீங்கள் பயிற்சி கொடுத்துள்ளீர்கள் என்பதை மிக விரைவில் உங்களுக்கு கண்டிப்பாக அதை வந்து தெரியப்படுத்துகிறோம். அதில் முதல் நாள் நான் பரிசு ஹக்கீம் நான் கையில் வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் காமன் மேன் அவர்கள் என்னை வந்து தேர்ந்தெடுத்ததுக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு பரிசு கொடுத்தீர்கள். உங்களுக்கு நான் இந்த தருணத்தில் ஒரு பரிசை கொடுக்க தயாராக இருக்கிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய பரிசாக தெரியும் என்று எனக்கு பயிற்சி கொடுத்த அத்தனை நபர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக இருக்கும் என்று நம்பவும் செய்கிறேன். இன்று தென்காசி மாவட்டம் சுரண்டையில் சுபு முருகன் என்ற நபரை சந்தித்து ஆர்டிஐ பற்றி திண்ணை பிரச்சாரம், அவர் வீடுகளுக்கு சென்று அவருடன் அமர்ந்து ஆர்டிஐ என்றால் என்ன, அது எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்ததை அவருக்கு கற்றுக் கொடுத்துள்ளேன். அவர் அதை பயின்று நாளை சுரண்டை நகராட்சியில் ஆர்டிஐ மனுவை நாளை தொடுக்க உள்ளார். இது நான் உங்களுக்கு கொடுக்கும் பரிசாக நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அனைத்து ஆர்டிஐ உறவுகளுக்கும் களப்போராளிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். நான் தோரங்குச்சி அஜ்மல் ஹசன் முகமது. உங்கள் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. இந்த 16, 17, 18 இந்த 3 நாட்களும் இந்த வருடத்திலேயே மிகச்சிறந்த நாட்கள். ஏன்னா ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கிட்டே வர்றான். இன்னொருத்தனுக்கு நம்ம கற்றுக் கொடுப்பவர்களாகவும் இருப்பான். நம்மளை அறியாமையே நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய மக்கள்கள் இருப்பாங்க. நாம் ஒரு சில பேரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்மளை ஒரு சில பேர் நமக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியான ஒரு விஷயந்தான் இது. நம்ம வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயங்களை இந்த மாதிரி ஒரு போராட்டங்கள் ஆடிய மூலியமாக நம்ம செய்யக்கூடிய முன்னெடுப்புகள் அனைத்துமே இன்னொருவர்களுக்கு பாடங்கள். அது நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு நிச்சயம் வருவாங்க. ஏன்னா இது அப்படியான ஒரு மகத்துவமான ஒரு விஷயம். ஏதோ ஒன்று சேவைகள், எத்தனையோ வகையான சேவைகள்லாம் இருக்குது. நம்ம பாதையில் கிடக்கிற முள்ளை எடுத்து இன்னொரு பக்கம் போகிற பாதையில் முள்ளோ கிளாஸோ ஆணியாக கிடந்தால் கூட அதை எடுத்து இன்னொரு பக்கம் ஓரமாக தூக்கி போடுறது. அது இதுக்கு ரொம்ப நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நல்லூர் வட்டம் ஐயா பாலு அவர்களுக்கும், ஹக்கீம் அண்ணன், சபரீஸ் அண்ணன், தியாகராஜ் அண்ணன், காமன் மேன், ஏதாச்சும் செய், தனி ஒருவன், ஜான் பிரிட்டோ, இப்படி நிறைய பேரை சொல்லலாம். இதுக்கு வந்து கேப்டன், சின்ன கேப்டன், உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றிகள். ஏன்னா அவரெல்லாம் டெய்லி ஒரு எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்து நிறைய விஷயங்களை பண்ணார். நம்ம உடம்புக்கு அது ஈஸியான மெத்தடுகளை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். ரொம்ப அருமையான ஒரு முன்னெடுப்பாக எல்லாருமே செஞ்சாங்க. இந்த கேம் மூலியமாக எந்த அளவுக்கு நம்ம நேர்மையாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம் ரியலைஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த கேம் ஒரு பெரிய ஒரு இதாக இருந்தது. நான் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக மக்களுக்கான போராட்டங்களை
ஒரு இந்த ஆர்டிஐ மூலியமாக நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத இறைவனை முன்னெடுத்து நம்ம செய்வோம். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ். எவ்வளோ விதமான உதவிகள் இருக்குது. ஆதரவற்றவங்களுக்கு உணவு கொடுக்கறது, வாயில்லா பிராணிகளுக்கு உணவு கொடுக்கறது, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் சொல்லலாம். காசு பணத்தை வச்சு தான் உதவிங்கிறதெல்லாம் கிடையாது. காசு பணம்லாம் அதெல்லாம் ஒரு அப்பாற்பட்ட விஷயம். இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு வந்து ஒரு வாயில்லா பிராணிக்கு ஒரு தண்ணி அடித்து வைக்கிறது கூட அதுவும் நம்மளுடைய ஒரு சின்ன ஒரு உழைப்பு தான் அதோடைய மூலதனமே, அந்த தர்மமே. இந்த மாதிரி ஆடி வந்து அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். நம்ம காசு பணம்லாம் தேவையே இல்லை, நம்மளுடைய உழைப்பு மட்டுமே. அதை வச்சு மக்களுக்கு உண்மையுமே ஒரு நம்மளை வாழ்க்கையிலேயே ஒரு மறக்க முடியாத நபர்களாக நினைப்பாங்க. மக்களுக்கு அந்த மாதிரியான உதவிகளை செய்கிறது, அதுக்கான ஒரு முன்னெடுப்பை வந்து இந்த ஆர்டிஐ மூலயமா பயிற்சி கொடுத்து ஒரு மிகச்சிறந்த நபர்களை ரொம்ப வருஷமாக உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் நம்ம அந்த மாதிரி உருவாக்கி கொடுத்த நல்லூர் வட்டம். அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் கடந்த வாரம் செசி வளாகத்தில் சந்தித்ததில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தகவல் பெறும் உரிமைச் சட்ட ஆசிரியர்களாக நம்மை உருவாக்கிய அனைத்து ஜாமவான்களுக்கும் நான் இன்றும் தலை வணங்குகிறேன். தன்னலமற்ற மனதோடு ஆசிரியர்களாக உருவாகி தன்னலமற்ற உறவுகளை அழைத்து பொது சேவையை தொடர உறவுகள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். எத்தனை பேர் பூரிப்பாக இருக்கீங்கன்னு தெரியல, ஆனால் நான் வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அம்மா கேட்டாங்க, என்னடா உன் முகத்தில் ரொம்ப பூரிப்பாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க, என்னடா விஷயம்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் ரொம்ப பூரிப்பாக இருக்கேம்மான்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? உணவாக இருக்கட்டும், நம்ம தங்கும் இடமாக இருக்கட்டும், உண்மையிலே இந்த 3 நாள் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதை அனைத்தையுமே பொறுப்பேற்று கொண்டு நடத்திய அனைத்து உறவுகளுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றி. நான் வந்து என்றும் உங்களில் நான் அசோக் தயாளன், சமூக சேவகன். எல்லாருக்கும் வணக்கம். நானே எடுக்கிறதுனால என்னால் கையாட்டி பேச முடியல, அதனால் தலையாட்டி பேசுகிறேன், கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுரையில் செசின்ற ஒரு இடத்துல வந்து ஆர்டிஐ கிளாஸு ஒரு 3 நாள் போட்டுக்கிறதா சொன்னாங்க. அதை போய் பார்க்கலான்ட்டு அதில் போய் பார்த்து நம்மளும் ஒரு பயிற்சி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சென்னையிலேருந்து கையாட்டிட்டு கிளம்பி போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, நாமளே ஒரு ரெசார்ட்டுன்னு புக் பண்ணி சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி போனால் கூட அது மாதிரி ஒரு இடத்துல போய் நம்மளால் வாழ முடியாது. ஆர்டிஐ பயிற்சியை பற்றி நம்ம சொல்லி கொடுக்குறாங்க. சரி போன டயர்டில் குளிச்சுட்டு சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக என்ன தான் சொல்கிறாங்கன்னு போய் பார்த்தா முதல்ல இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க. இந்த இன்ட்ரோடக்ஷனில் எல்லாரும் அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, அவங்களுடைய லட்சியம் என்ன, அவங்களுடைய இலக்கு என்ன அப்படின்றத பற்றி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய விருப்பத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது எதுக்காக இந்த ஆர்டிஐ கிளாஸ் வந்திருக்காங்க அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பயிற்சி எடுத்தவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து விளக்கமாக சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது இப்படியும் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நமக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சதும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விளையாட்டு போட்டின்னு ஒன்று வைக்கிறாங்க. விளையாட்டு போட்டினா சரி ஏதோ கிரிக்கெட்டோ இல்லை கபடியோ வேறு ஏதோ விளையாடுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த விளையாட்டுலையுமே நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்து நம்ம இலக்கு நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு ஒரு தத்துவம் சொல்கிற மாதிரி அப்படி ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டில் ஜெயிச்சிட்டா சரி நான் ஜெயிச்சிட்டேன், சரி ஜெயிச்சிட்டா பரிசு என்ன தராங்க, ஒரு பெரிய கப்பு தருவாங்க அப்படின்னு நினச்சா, கப்புக்கை விட மிகச்சிறந்த ஒரு பரிசான ஒரு புத்தகத்தை கொடுக்குறாங்க. அந்த புத்தகம் என்ன புக்கம் அப்படின்னா ஆர்டிஐ புக்கு. எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், புக்கை வாங்கினா அதை பிரித்து உள்ளே என்ன இருக்குதுன்னு சும்மா ஒரு கிளான்ஸ் அதை பார்க்கலான்னு போகும். சரி அப்படின்னு நானும் கிளம்பி ரூமுக்கு போகலான்னு போனால், சரி எங்கே போகிறேன், இங்கே வா, ஜாலியாக இருக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணுறாங்க, கலை நிகழ்ச்சி மாதிரி சிம்பிளாக அரேஞ்ச் பண்ணி அழகாக எல்லோரும் ஒத்துமையாக ஜாலியாக இருக்கிறாங்க. அதை முடிச்சுட்டு தூங்கி எழுந்து மறுநாள் கிளம்புறோம். மறுநாள் காலையில் சரி எழுந்து டிஃபன் சாப்பிட்டு ஜம்முன்னு மறுபடியும் போய் தூங்கலான்னு நினச்சா, தூங்கி எழுந்ததுன்னு கேப்டன் கௌதம் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்னவோ போலீஸ் வேலைக்கும்
இராணுவத்துக்கும் ஆள் எடுக்கிற மாதிரி எக்ஸசைஸை விட்டு வெளுன்னு வெளுக்கிறாரு. அதை பார்த்து நம்மளும் வீரப்பா செய்யலான்னு பார்த்தா நம்ம கொஞ்சம் தான் செய்ய முடியுது. அப்போ தான் நான் யோசித்தேன், என்னப்பா அறிவுக்கு மட்டும் இல்லைப்பா, நம்ம உடம்பு சுற்றுச்சூழல் எல்லா விதத்துலேயுமே நம்மளை பாதுகாக்கிற மாதிரி இங்கே ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னு நான் உணர்ந்தேன். அப்படியே சிம்பிளாக ஒருத்தர் இருந்தார். அவர் பேச ஆரம்பிக்கிறார். சரி, அவர் என்ன தான் பேசுகிறாருன்னு கேட்கலாம்னு நினச்சா அந்த மனுஷனை பார்க்கும்போது தான் உலகத்தில் இப்படியும் காசு பணம் எதுக்கும் ஆசைப்படாமல் சமூகத்துக்காகவும் சமூக நலனுக்காகவும் பயணிக்கிற மாதிரியே ஒரு மனுஷன். அவர் பேர் தான் ஆர்டிஐ தியாகராஜன். அந்த மனுஷனை பார்த்த உடனே நமக்கு ஒரு பொறாமை வருது. ஏன் அப்படின்னா, நாம் என்னென்ன நல்லது அப்படின்னா, அதாவது பிறந்ததுலேருந்து நம்ம என்னென்ன நல்லது செஞ்சோம் அப்படின்னா நம்ம கன்ஃபார்மாக எல்லாத்தையும் சொல்லிட முடியும். ஏன்னா நம்ம செஞ்சதே 1-2 தான் இருக்கும். அந்த மனுஷன் அவரை பற்றி அவர் செஞ்சதை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு பெரிய சீட் எடுத்துன்னு வர்றாரு. அதுலேயும் முக்கியமான விஷயத்தை மட்டும்தான் பேசினார். அதுக்கே 2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா பார்த்துங்களேன். இது அக்கறை கொண்ட நிறைய மனுஷங்க இருக்கிறாங்க. அவங்களும் இந்த நல்லூர் ஓட்டத்தில் பயணிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஒன்றா இந்த நல்லூர் ஓட்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு என்னால் உணர முடிஞ்சுது. அந்த வார்த்தையிலே வந்துடுச்சு, இது எல்லாமே நல்லூர் வட்டம். அதாவது நல்லவங்க மட்டும்தான் பயணிக்கிற ஒரு வட்டம், அதுதான் நல்லூர் வட்டம். இதில் எந்த வித சுயநலமும் இல்லாமல் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாகவும் ஆறுதலாகவும் மற்றும் சமூகத்தை எப்படி வழிநடத்தி போகலாம் அப்படின்ற ஒரு புதிய தொலைநோக்கு பார்வையோடு இவங்க எல்லாருமே பயணிக்கிறாங்க. அப்புறம் தான் ஆரம்பிக்கிறாங்க அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இது வரைக்கும் எதுக்குடா வாழறனே தெரியாமல் வாழ்ந்துருக்குறோம் அப்படின்றத அந்த கடமைகளை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. நமக்குன்னு என்னென்ன பொறுப்பு இருக்குது, அதை ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் எப்படி வகுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறாங்க. இந்த கடமை எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இருக்குது அப்படின்றது அது மூலிமா தெரியுது. அப்புறம் இந்த அரசாங்கத்தில் இதில் சட்டத்தின் ஆட்சி தான் நடக்குது. அதில் நமக்கு இருக்கிற பொறுப்பு மற்றும் கடமைகள் அதிகாரங்கள் என்ன அப்படின்றத விளக்கமாக சொல்லிடுறாங்க. நம்ம இந்த பயிற்சி எடுத்து முடிச்சதும் எல்லாரும் வேறு இடம் போய் அவங்கவுங்க இடத்துல போய் இருந்தாலும் ஒருமித்த கனவோட எல்லாரும் ஒரே இலக்கை நோக்கி பயணிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட எல்லாருமே ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு, அதாவது சான்றிதழ் வாங்கிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. மொத்தத்தில் அந்த 3 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. இந்த ஆர்டிஐ பயிற்சியில் கலந்துக்க எனக்கு வாய்ப்பளித்த ஞானசேகரனுக்கும் ஹக்கீம், காமன் மேன் மற்றும் ஆர்டிஐ தியாகராஜன் போன்ற அனைவருக்கும் இந்த காணொலி மூலிமா நான் நன்றியை செலுத்துகிறேன். எல்லாரும் சொல்கிற மாதிரியே சொன்னால் அது நல்லா இருக்காது. சரி, நம்ம சொல்கிற விஷயத்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தான் இது மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம். ஆர்டிஐ ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ரவி, கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். இந்த ஆர்டிஐ பயிற்சியாளர்கள் உருவாக்கும் பட்டறை ஏற்பாடு செய்த நல்லூர் வட்டம் மற்றும் கோ டீமுக்கு நன்றிகள் பல. பல்வேறு பின்புலங்களை கொண்ட பயிற்சியாளர்களை தேர்ந்தெடுத்தது மிக சிறப்பு. முதல் நாள் முழுவதும் அறிமுக நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அறிமுக நிகழ்ச்சிகள் மூலம் நாங்கள் புதிதாக வந்தவர்கள் அனைவரும் ஒருவரை மிக எளிதாக அறிய முடிந்தது மற்றும் ஈஸியாக மற்றவர்களுடன் மிங்கிள் பண்ண முடிந்தது. நல்லூர் வட்டம் பாலு ஐயா, வழக்கறிஞர் மற்றும் பேராசிரியர் உரைகள் மற்றும் அவர்களோட கருத்துடையில் மிக பயனுள்ள அமைந்தது. 3 நாட்கள் நாம் குருகுலத்தில் தங்கி கற்பது போல் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். தலைமை பண்பை மெருகேற்ற நடத்திய விளையாட்டுப் போட்டிகள், பட்டிமன்றம் போன்றவை மிக சிறப்பாக அமைந்தது. பேராசிரியர் மற்றும் ஹக்கீம் புத்தகங்களை பரிசாக வழங்க ஏற்பாடு செய்த விளையாட்டுப் போட்டிகள் மிக சிறப்பு. இதன் மூலம் நான் ஒரு புதிய அணுகுமுறையை கற்றுக்கொண்டேன். இக்குழுவில் பயணிப்பதன் மூலம் நான் நிறைய அனுபவங்களையும் நிறைய விஷயங்களையும் கற்பேன் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் அறியும் உரிமைச்சட்ட பயிற்சியாளர் வகுப்பு எனது பார்வையில் இந்த பயிற்சியில் தலைமைத்துவ பண்பை வளர்க்கும் விதமாக அமைந்தது. இதில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் அதனை அறிந்து மக்களிடம் இதை சென்றடைய வைப்பதற்கும் உந்துகோலாய் அமைந்தது. இதில் பயிற்சி அளித்த திறமை வாய்ந்த மற்றும் களப்பணியில் ஈடுபட்டுள்ள அத்தனை உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. எனக்கு அளிக்கப்பட்ட இந்த பயிற்சியின் மூலம் மிகச் சிறப்பான ஒரு மாற்றத்தை காண முடிந்தது. தலைமைத்துவம், நேர மேலாண்மை, அதனை மக்களிடம் சென்றடைய செய்வதற்கான இவர்கள் கொடுத்த பயிற்சி மிகச் சிறப்பாக அமைந்தது.
இதில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் வந்த நண்பர்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றனர். இன்றளவும் நமது தொடர்பில் உள்ளனர். நமக்கு வரும் சந்தேகங்களை அவ்வப்போது தெளிவு செய்து வருகின்றனர். நம்மளை கைவிடாமல் நம்மோடு எப்போதும் தொடர்பிலேயே உள்ளனர் என்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இதில் கலாம் கார்த்திகேயன் அவர்களை நான் தொடர்பு கொண்டபோது எனது சந்தேகங்களை ஒவ்வொரு சந்தேகத்திற்கும் அவ்வப்போது உடனுக்குடன் பதிலளித்து வருகிறார். நான் இந்த பணியை தொடர்வதற்கு இது மிகவும் எனது உந்துகோலாக அமைகின்றன. இதில் மற்ற நண்பர்களையும் தொடர்பு கொண்டபோது அனைத்து நண்பர்களும் எனக்கு ஆதரவு அளித்து வருகின்றனர், தொடர்பிலேயே உள்ளனர். இதற்கு வாய்ப்பளித்த தேர்வு குழுவிற்கும் பயிற்சி அளித்த கக்கீம் ஐயா அவர்களுக்கும், ஞானசேகரன், தியாகராசன் அவர்களுக்கும், காமன்மேன் முருகேசன் அவர்களுக்கும், சபரி அவர்களுக்கும், உடற்பயிற்சியாளர் கௌதம் அவர்களுக்கும். அவர் உடற்பயிற்சி எனக்கு மிகச் சிறப்பாக அமைந்தது. அந்த பயிற்சியை நான் தொடர வேண்டும். அதற்கான வழிமுறையை அவர்தான் உருவாக்க வேண்டும். நான் அவரை விடுவதா இல்லை. அவர் அளிக்கும் பயிற்சி ஒரு நாட்டையே மாற்றும் அளவிற்கு உள்ளது. அதாவது அந்த பயிற்சி நம்ம இளைஞர்களிடம் சென்றடை செய்யும்போது நான் பேசினேன். எப்படியாவது நம்ம ஒரு ஊர்லேயும் நம்ம அதை சொல்லணும் சார், இதுமாரி விருப்பப்படுறாங்க. இந்த மாதிரி நம்ம அந்த பயிற்சியை கொடுக்கும்போது நிச்சயமாக ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் அவங்க வீட்டை முன்னேற்றுவாங்க. நமக்கு அவங்களோட உடல் ஆரோக்கியம் மேம்படும் போது நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, மக்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். அது சம்மந்தமாக பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சி நம்ம கற்றுட்டு வந்தது மட்டும் இல்லாமல் எனது பகுதியில் நான் ஒரு ஏற்பாடு பண்ணுறதா ஐடியா பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு ஊருக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து, பயிற்சியாளர்களை நம்ம வரவழைத்து சிறப்பான பயிற்சி கொடுத்து அவர்கள் ஆர்டிஐ சட்டத்தை பற்றி விரிவாக தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்த வேண்டும். மக்களின் வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும். மக்கள் இது போன்ற பயிற்சியில் கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பணி தொடரும், மக்கள் பணி தொடரும், ஆர்டிஐ பணி தொடரும், மக்கள் வாழ்வில் ஏற்றம் பெறும். மீண்டும் மக்களுக்காக பணி செய்ய வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நமது மதுரையில் நடைபெற்ற செசி வளாகத்தில் நடைபெற்ற ஆர்டிஐ ஹக்கீம் ஐயா அவர்களுக்கும், காமன்மேன் முருகேசன் யூடியூப் சேனல் அவர்களுக்கும், தியாகராஜன் அண்ணன் அவர்களுக்கும், ஞானசேகரன் அண்ணன் அவர்களுக்கும், ஜான் பிரிட்டோ அவர்களுக்கும், காளிதாஸ் அவர்களுக்கும், தனி ஒருவன் சுரேஷ் அவர்களுக்கும், கௌதம், பாலா ஐயா மற்றும் பழனித்துறை, அழகுமணி முருகன், பானு அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நட்பு வட்டாரங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஆர்டி வகுப்பில் நாம் எப்படி பொது சேவை செய்வது, அதனுடைய நுணுக்கம் என்ன என்பது ஹக்கீம் ஐயர் மிக விளக்கமாக நமக்கு அளித்திருந்தார். மற்றும் அண்ணன் முருகேசன் அண்ணன் அவர்கள் அதிலிருந்து நமக்கு நெளிவு சுழிவுகளை விட அதில் எப்படி நம்ம சாதாரண மனிதனும் அதை மேற்கொண்டு நமது ஒரு அலுவலகத்தில் ஈஸியாக அணுக முறையும் அப்படிங்கறத நமது காமன்மேன் முருகேசன் அண்ணர் அவர்கள் மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறியிருந்தார். தியாகராஜன் என்னை தேர்ந்தெடுப்பதற்கும் மற்றும் மற்ற நண்பர்களை தேர்ந்தெடுக்க மிக்க உதவியாக இருந்தும் மற்றும் அதை எப்படி நம்ம ஒரு மனிதனை மேம்படுத்த முடியும் அப்படின்னு நமக்கு தியாகராஜன் அண்ணர்கள் அவர்களுக்கும் நன்றி. ஞானசேகரன் அவர்கள் நம்மளை வழிநடத்துவது மேலும் ஒரு பயிற்சியில் ஒரு கால நேரம் கருதாமல் ஒரு வாட்ஸ்அப் அனுப்பினா கூட அதனுடைய ரிப்ளை கொடுத்துட்டே இருந்தார். அனைத்து நண்பர்கள் கொடுத்தார்கள். இருந்தாலும் ஞானசேகரன் எது தேவை எது தேவையற்றது என்பதை ஒரு குறிக்கோள் நிர்ணயத்துடன் நிர்ணயிப்பது ஞானசேகரன் அவர்களுக்கும், ஜான் பிரிட்டோ அவர்கள் கலாய்வு என்றால் 2Jவில் கலாய்வு என்பது ஒரு மிகப்பெரிய தோற்றத்தையும் அதனுடைய சேவை மனப்பான்மையும் 2J கலாய்வு மூலம் விளக்கமாக சொல்லி கூறியிருந்தார். காளிதாசன் அவர்களும் கலாய்வு என்பது ஒரு மனிதனை எப்படி நம்ம மேம்படுத்துவது, ஒரு அலுவலகத்தில் எப்படி நம்ம முதல் முறையாக நம்ம அணுகுவது என்பதையும் விளக்கமாக கூறியிருந்தார். தனி ஒருவன் சுரேஷ் அவர்கள் நமது
சேவை மனப்பான்மை தனி ஒருவனாகவும் செய்யலாம், மற்ற கூட்டு முயற்சியிலும் செய்ய முடியும் என்பதை மிக விளக்கமாக கூறியிருந்தார். கௌதமண்ணன் அவர்களுக்கு உடற்பயிற்சி மற்றும் 4.1B யில் என்னென்ன செக்ஷன், எந்தெந்த செக்ஷன் எப்படி இருக்குது, ஏன் இருக்குது, அதனுடைய விளக்கம் என்ன, 4.1B ல அதனுடைய ஒவ்வொரு அலுவலகத்திலும் தானே முன்வந்து தன்னுடைய விளக்கத்தை டிஸ்பிளே செய்ய வேண்டும் என்பது கௌதமண்ணன் அவர்கள் சொல்லியிருந்தார். பாலா அவர்கள் மிக விரைவாக அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு செய்தியை எப்படி மக்களிடம் கொண்டு சேர்ப்பது என்பது மிக விளக்கமாக கூறியிருந்தார். பழனித்துறை ஐயா அவர்கள் தமது ஆசிரியருக்கும் பேராசிரியருக்கும் மக்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நாம் எப்படி நம்ம அணுகு முறையும் விளக்கமாக கூறியிருந்தார். அழகுமணி ஐயர்கள் நமது வழக்குகளை மேன்மேலும் நம்ம எப்படி நம்ம கொண்டு செல்வது, ஒரு வழக்கில் இந்தந்த வழக்குகள் இந்தந்த முறையில் நம்ம அணுக வேண்டும், மற்ற வழக்குகளை நாம் எப்படி அணுகுவது, உயர்நீதிமன்றத்தில் எப்படி அணுகுவது என்பதும் விளக்கமாக கூறியிருந்தார். நமது முருகன் அவர்கள் நமது பேருந்து பயணத்திலும் மற்றும் முருகானந்த அவர்களுக்கும் நமது சேவை மனப்பான்மையை மிகவும் பொறுப்புடன் செய்து கொண்டிருந்தார். பானு அக்கா அவர்கள் நமது மைக்கு எப்படி நம்ம பிடிப்பது, ஒரு பேச்சுக்களை எப்படி நம்ம வளர்ப்பது, நமக்கு மேன்மேலும் என்ன தெரியும் அல்லது அதை வைத்து நம்ம எப்படி நம்ம மேன்மேலும் உயர்த்துவது என்பதும் தோலா அவர்களும் அவருடைய கூட இருந்து நமக்கு மூச்சு பயிற்சியும் நமக்கு கற்றுக் கொடுத்தனர். மற்றும் அனைத்து நட்பு வட்டாரங்களும் இன்னும் ஒரு சில பெயர்கள் விடுபட்டு இருந்தாலும் நீங்கள் என்னை மன்னித்துக் கொள்ளவும். மீண்டும் நமது வட்டாரங்களுடைய பெயர்களும் மீண்டும் இந்த வீடியோ தொடரும். இந்த வீடியோ எஸ் ஜெயபிரகாஷ், எலவங்குளம், எடப்பாடி தாலுகா, சேலம் மாவட்டம். செல் நம்பர் 9944555406. MSc BA. தேங்க்யூ சார். அனைத்து உறவுகளுக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நான் முகமது யூசுப், சென்னையிலிருந்து பேசுகிறேன். கடந்த வாரம் 16, 17, 18 பிப்ரவரி நடைபெற்ற RTI தலைமைத்துவ பயிற்சி வகுப்புக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அதை பற்றி ஓரிரு வரிகளில் சொல்ல வேண்டும் என்றால், அனைத்து விதத்திலையும் ஒரு இன்ஸ்டன்ஸ்லையும் லேர்னிங். ஒரே ஒரு விஷயத்தை கூட நம்ம புறந்தள்ளிட முடியாது. ஒரு விஷயம் அங்கே லேர்னிங். பங்க்சுவாலிட்டியில் ஸ்டார்ட் ஆகுது. காலையில் எந்திரிச்சு உடற்பயிற்சி ஆரம்பிக்கிறதுல இருந்து இரவு முடிகிற வரைக்கும் ஒரு விஷயத்துலையும் பங்க்சுவாலிட்டி. முதல்ல பங்க்சுவாலிட்டி இருந்தால் ஒருத்தர் எப்படி முன்னேறலாம் அப்படின்றதுக்கு அங்கே பல எடுத்துக்காட்டுகள் இருந்தது. அடுத்தது சொல்ல போகணும் அப்படின்னா தலைமைத்துவ பயிற்சி. ஒரு மேடையில் எப்படி பேசணும், ஒரு மைக்கை பிடிச்சி எப்படி பேசணும், எல்லாரையும் பார்த்து பேசணும், அப்போதான் எல்லாருக்கும் தகவல் போய் சேரும். தைரியமாக பேசணும், பதட்டப்படாமல் அப்படின்ற ஒரு ஒரு பயிற்சி. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி இருந்தது. RTI பற்றி சொல்லணும் அப்படின்னா, RTI அப்படின்றது என்ன அப்படின்றது பெருசாக தெரியவில்லை இதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ RTI என்ன, அதனால சமுதாயத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக புரிய வச்சுட்டாங்க. அதோட இம்பார்ட்டன்ஸை புரிய வச்சிருக்காங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. இதுக்கு முன்னாடி இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு ஒரு தெளிவில்லாத ஒரு மனநிலையில தான் இருந்தோம். நாடு போய்கிட்டு இருக்க சூழ்நிலை. இந்த மாதிரி ஒரு RTI வச்சு சமுதாயத்துக்கும் மக்களுக்கும், கீழே உள்ள மக்களுக்கும் குறிப்பாக சொல்லணும்னா எப்படி நம்ம பயன்படலாம், எப்படி அவங்களுக்கு பிரயோஜனம் அடைய முடியும், அவங்க வாழ்நிலை எப்படி மேன்மையை நோக்கி வர முடியும் அப்படின்ற பல விஷயங்களுக்கு அங்கே உதாரணம் கொடுத்தாங்க. எல்லா தலைவர்களுடைய சொற்பொழிவுகள் அதெல்லாம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நிறைய விஷயங்கள் அதில் கற்றுக்கிட்டோம். வரலாறு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும், இவ்வளோ நாள் பல வரலாறு தெரியாமல் இருந்திருக்கும். அப்படி எல்லா விஷயங்களுமே லேர்னிங். ரொம்ப முக்கியமாக அங்கே பல உறவுகள் கிடைச்சது. புதுசாக சுமார் 60 நபருக்கு மேற்கொண்டு அங்கே இருந்தாங்க. அனைவருடைய கான்டாக்ட்ஸ் கிடைச்சது. அது ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம். உண்மையிலேயே அந்த 3 நாள் ஃபோன் இல்லை, டிவி இல்லை, எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும், வெளியே என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. இயற்கையான என்டர்டெயின்மெண்ட், இயற்கை ஒட்டு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மனதிற்கு இதமாகவும் பலதரப்பட்ட நிம்மதி, எல்லாருக்குமே ஒரு விதமான புத்துணர்ச்சி. அப்படி ஒரு இதை சொல்லிக்கிட்டே போகலாம். நேரத்தின் அருமை கருதி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு அருமையான பயிற்சி வகுப்பு என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் சந்திச்ச பல பயிற்சி வகுப்புகள் போயிருக்கேன். ஆனால் இது மாதிரி இல்லை. அதுதான் ஒன்று. முகஸ்துதிக்காக இதை நான் நிச்சயமாக சொல்லவே இல்லை. நிச்சயமாக இந்த பயிற்சி வகுப்பு அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி வகுப்பு. என் வாழ்க்கையில் பெஸ்டான பயிற்சி வகுப்பு. இதோட நிற்காது. புள்ளி வச்சாதான் கோலம் போட முடியும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே புள்ளி வச்சிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, முதல்ல 12 பேர் கொண்ட குழுக்கு இதை நான்
ஆர்டிஐ பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எடுத்து வச்சிருக்கேன். அது யாருன்னா என் குடும்பத்தில் உள்ளவங்க தான். முதல்ல என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தான் நான் சொல்லி இது பண்ணணும். அடுத்துதான் மற்றவங்களுக்கு, நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஊரில் உள்ளவங்களுக்கு, இவங்களுக்குலாம் இதை நம்ம எடுத்துரைக்கணும். அதனால நிச்சயமாக இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். பல பேரோட வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரணும். இது மூலயமா ஊருக்கு நல்லது நடக்கணும். இதை எந்த விதத்திலையும் தவறான பாதையில் இதை கொண்டு செல்லக்கூடாது அப்படின்றது நிச்சயமாக உறுதியோட இருக்கேன். இந்த விஷயத்தில் தலைவர்களோட சப்போர்ட்டோட நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவேன். எனக்கு அனைவருடைய சப்போர்ட், அனைவரோட ஹெல்ப் வேணும். எல்லாரையும் நான் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவேன். தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. நிச்சயமா நம் அனைவரும் கூடி ஒரு கையினால ஓசை வராது. நம் அனைவரும் சேர்ந்து ஓசை எழுப்பும் போது நாடே அடுத்த கட்டத்துக்கு முன்னேறும். நாடு இன்னும் வல்லரசாகும் சீக்கிரமே. நிச்சயமா இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. குறிப்பா சகோதரர் ஞானசேகர் அவர்கள் எனக்கு கால் பண்ணி என்னை செலக்ட் பண்ணாரு. ரொம்ப நன்றி அவருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னு சொல்லி. அனைவருக்குமே, ஸோ காமன் மேனாக இருக்கலாம், இல்லை சகோதரர் ஹக்கீம் அவர்களாக இருக்கலாம், இப்படி ஏகப்பட்ட பேர், நிறைய பேர் கூட, இப்போ கேப்டன் அண்ணா இருக்கலாம், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஏகப்பட்ட பேர், நிறைய பேர் தெரியல. இருந்தாலும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும், நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. இது போன்ற பல விஷயங்களை இனிமேல் முன்னெடுத்து நடத்தணும். ஜெய்ஹிந்த். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சந்திரசேகர், கிருஷ்ணகிரி மாவட்டம். நல்லோர் வட்ட சார்பில் மதுரையில் 3 நாள் பயிற்சி வகுப்பு கலந்து கொண்டு அதில் சமூகம் மற்றும் நாட்டை நேர்மையான முறையில் வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்வதற்காக நல்லோர் வட்டத்தின் 100 துறைகளில் 68வது துறையான ஆர்டிஐ துறையில் எங்களை இணைத்துக் கொள்வதற்கு எங்களுடைய விருப்பமும் எங்களுக்கான வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுத்த நல்லோர் வட்டத்தின் குழுவிற்கு எங்களது மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த 3 நாள் வகுப்பில் பயிற்சி எப்படி இருந்ததுன்னா, உடல், மனம், புத்தி இது 3 ஒரு சீராக ஒழுங்குமுறைப்படுத்தி எப்பவும் தொடர்ச்சியாக, அதாவது ஒரு குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட ஒரு வாரம் இப்படி இல்லாமல் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நல்லோர் வட்டத்தின் ஒரு உயர்ந்த கொள்கை லட்சியத்திற்கு எடுத்து செல்வதற்கு எங்களுக்கான பயிற்சி அனைவரோட தனித்தனியாக பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பங்களிப்பு இருக்கும் நல்லோர் வட்டத்தில். அதற்கான பயிற்சி நடைபெற்றது. நல்லோர் வட்டத்தின் உயர்ந்த நோக்கத்திற்கு எங்களை ஈடுபடுத்தி கொள்ள ஒரு வாய்ப்பாக இருந்து மற்றும் வெவ்வேறு சிறு ஊர்களில் இருந்து சின்ன சின்ன கிராமத்தில் இருந்து ஆர்வமும் உள்ள, ஏற்கனவே கொஞ்சம் ஆர்வம் உள்ள எங்களை போன்ற அனைவரையும் ஒரு சேர ஒருங்கிணைத்து ஏற்கனவே நல்லோர் வட்டத்தின் ஆர்டிஐ பயிற்சியாளர் நம் ஹக்கீம் அண்ணா குழுவில் சார்பில் ஒரு மகத்தான பணியை செய்து கொண்டிருக்கின்றன. அந்த மகத்தான பணியில் அந்த மேலும் வலு சேர்க்கும் விதமாக வளர்ச்சி பாதையில் மிகப்பெரிய ஒரு நோக்கத்தை, லட்சியத்தை அடைவதற்கு எங்களையும் ஒரு அந்த குழுவில் எங்களையும் ஒருத்தராக ஈடுபடுத்தி கொண்டதற்கு எங்களுக்கு மகிழ்ச்சி. அடுத்தபடியாக இந்த 3 நாள் முகாம் பயிற்சி வகுப்பை ஏற்படுத்த நல்லோர் வட்டத்தின் ஆர்டிஐ குழுவிற்கும், ஆர்டிஐ குழுவில் உள்ள முதன்மையாக தேர்ந்தெடுக்கும் குழுவிற்கும், எங்களை தேர்ந்தெடுத்த குழுவிற்கும் மற்றும் அந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியும் உணவில் இருந்து, உடையில் இருந்து, நிகழ்ச்சி நிரலில் இருந்து சற்றும் சலிக்காமல்
எப்பொழுதும் 3 நாள் உற்சாகமாக, விளையாட்டாக, ஆர்வமாக, அக்கறையாக, ஒரே குடும்பமாக அந்த நினைவுகள் தான் நமக்கு அடுத்தடுத்து அந்த தோன்றும் எப்படி இருந்ததுன்ட்டு. அந்த டைம் எங்களுக்கு ஒரு அனுபவமாக இருந்து எல்லாரையும் நாங்கள் யூடியூப்பில் தான் பார்த்துருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லும். அது தனித்தனியாக நாங்கள் அவங்களை பார்த்துருந்தா கூட அதுக்கான பொருட்செலவோ அதற்கான காலமோ அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் எனக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 90% அதிகமாக சமூக ஆர்வலராக ஆர்வலராக பணி செய்து கொண்டிருக்கும். ஒட்டுமொத்த ஒவ்வொரு நபரையும் ஒரே இடத்தில் சந்திப்பதற்காக ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருந்தது. எங்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. இது மட்டுமல்லாமல் அவங்களுடன் உரையாடுவதற்கும் அவங்களுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு அந்த மகிழ்ச்சி எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் அப்படின்னு. மிக மிக சிறப்பாக இருந்தது. இனி வரும் காலங்களில் இந்த குழுவினருடைய எண்ணிக்கை, இந்த நல்லூர் வட்டத்தின் லட்சியம் இன்னும் அதிகமாக இருக்கும். அந்த குழுவின் நபர்களும் இன்னும் அதிகமாக ஒரு மகத்தான வளர்ச்சியான உன்னதமான சமுதாயத்தை உருவாக்க உங்களுடன் நாங்களும் மற்றும் இனி வரும் காலங்களில் இந்த குழுவில் பயணிக்க வரும் அனைவரும் வருக வருக வரவேற்று மற்றும் மீண்டும் மகிழ்ச்சியை உங்களிடம் சொல்லி இத்துடன் நன்றி.